Hi friends, welcome back to Mama Debma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு நான் கிளம்ப போறேன். இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மழை அங்க வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றாங்க. என்ன நடக்க போகுதுனே தெரியல. பட் ஆனா ஊருக்கு போறது ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது இன்னொரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் மழை என்ன டார்ச்சர் பண்ணுது. ஓகே, நம்ம இங்கிருந்து கிளம்புறதுல இருந்து நாங்க போய் ரீச் ஆகிற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். மழை எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, என்னென்னலாம் வந்து திடீர்னு என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்க. இப்ப நம்ம கிளம்பியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒன்னும் கவலைப்படாத. இப்படி வாயை வச்சுனே இருக்கியப்பா. ஒன்னும் நடக்காதுன்னு தானேப்பா சொல்றேன். அவ்வளோ பயம்படுத்தணுமோ உன்னை பயம்படுத்தி பார்த்தேன். நீ பயப்படுற மாதிரி தெரியல. கிளம்பிட்ட, அவள்தான் கிளம்பிட்ட. இதுக்கப்புறம் எந்த அணை போட்டும் உன்னை தடுக்க முடியாது. வரைக்கும் பத்திரமா போய் வரணும். நீங்க பிரேயர் பண்ணிருப்ப. ஆமா, எந்த அணையும் உன்னை தடுக்க முடியாது. மௌலிக்கு ஜோரம் அடிக்குது, எனக்கு ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஊருக்கு போகணும்னாலே இதெல்லாம் வந்துட்டுப்பா. ஆமா, என் மூஞ்சியே கருப்பாயிடுச்சுல. நான் தான் முதல்ல போன விளாக்லயே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இந்த விளாக்லாம் நான் பேச முடியாது. அதெல்லாம் கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். சரியா போய்டு. நல்லா இருக்கிறதா. அங்க போனா கொஞ்சம் ஃபேஸ் சான் ஆகும். ஏன்னா இந்த இதுல கிளைமேட்ல இத்தனை வருஷமா இருந்துட்டு இப்ப வந்து என்னன்னா இங்க அப்படியே வந்து வெயில், அங்க அப்படியே குளிரு. அப்படியே காஷ்மீர்ல பெங்களூர் இருக்குது. நீ என் வாய கலராத. இந்த விளாக்லயும் ஒரே மாதிரி என்ன பேச வைக்காத. நான் டீசெண்டா பேசலாம்னு இருக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். பொட்டு எடுத்து வைக்கவே இல்ல. பா, நீ இந்த பேக்குக்கு அந்த நாட்டை இது வேண்டான்னு சொல்லிட்டு பிச்சு போட்டு இந்த பேக்கை மட்டும் கையில பிடிச்சுனுங்கிற. எல்லா வேல்யூபிள்ஸும் இந்த பேக்ல வச்சு எங்கேயாச்சும் விட்டு வந்துட போற. சோப்பு எல்லாமே இங்கதான், பிரஷ் எல்லாமே இதுலதான் இருக்கு. ஓகே, என்னோட இது அது இது எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சிட்டியா? எல்லாத்தையும் வச்சாச்சு. இதுக்குள்ள ஒண்ணு மருந்து மாத்திரை வச்சிட்டியா? எல்லாமே இருக்கு. மாத்திரை எல்லாம் இல்ல, மருந்து இருக்குது. சிட்ரஸனும் இதுவும் வேணா எடுத்து வச்சுக்கோ. அங்க போயிட்டு ராத்திரி ரீச் ஆகுவ. ஸ்ப்ரே எடுத்துக்கினியா? சரி, அந்த சிட்ரஸனும் ஒரு 2 இருக்குது பேரு. இங்க வேணும்னா நாங்க வாங்கிப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இங்க எடுத்து வச்சுக்கோ எல்லாத்தையும். டோலோவும் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோ. சிட்ரஸன் இன்னும் 10 இருக்குதா அங்க? 2 பத்தாதுப்பா உனக்கு. இங்க 2 வச்சுட்டு அங்க 10 இருக்கும் பாரு, அதை எடுத்துக்கோ. அதனால இந்த இது ஜாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜாக்கெட்டா? ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் டைம் ஆச்சு. இன்னும் வந்து எனக்கு பொட்டு எடுத்து வைக்கல. வேற என்ன எடுத்து வைக்கல? வேற என்ன எடுத்து வைக்கல? ஸ்லிப்பர் கால்ல போட்டுக்கிறதா, ஒரே ஸ்லிப்பர் தான். ஏன் இன்னொரு ஸ்லிப்பர், கோல்டன் ஸ்லிப்பர் ஒன்னு இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கோ. போட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், மாத்தலாம் இல்ல. சும்மா அந்த பேங்க்ல எடுத்துக்கலையா? வேணாம், ஒரு பேங்க்ல போதும். சரி, ஓகே கிளம்புறேன்டா. அவனுக்கும் உடம்பு முடியல அப்படின்னா, ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா. சரி, ஓகே, பாய். போய் எக்ஸாம் ஒழுங்கா எழுது. நீ என்னப்பா உட்காந்துட்ட? பா, ஆதார் கார்டு எதுவுமே குடுக்காம நீ பாட்டுக்கு அனுப்புற, ஒரிஜினல் ஐடி எதுவுமே இல்லாம. டிக்கெட்லாம் என்கிட்ட தான் இருக்கு. செக்இன் போர்டிங் பாஸே வாங்கிட்டேனே. ஃபேக் டிக்கெட் நான் எதுக்குடா எடுக்கிறேன்? பா, முதல்ல ஆதார் கார்டு ஏதாவது கொடுப்பா, ஒரிஜினல்ல. நல்ல வேலை இங்க கேட்டேன். அங்க போய் கேட்டிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? அப்படியே திருப்பி இழுத்துன்னு வந்திருப்ப. ஏய், எப்பேற்பட்ட கைகாரன் தெரியுமா நீ? கைகாரன். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நைஸா ஐடி கார்டை கேட்கற பத்தியா நீனு? பத்தியா உங்க அப்பனோட அறிவை? ஐடி கார்டு இருந்தாதான் என்ன உள்ளே விட்டுருப்பாங்க அந்த செக்கின்ல. முதல்ல அதவே எடுத்து கொடுக்கல பாரு. அப்படியே பல்கா கூட்டின்னு வந்திருக்கலாம். என்னப்பா பண்ற? ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா கிளம்பிட்டோம். பட் இருந்தாலுமே ஃபேஸ் எல்லாம் உடம்பு சரியில்லாதனால டல்லா தான் இருக்குது. என்ன பண்றது? மெகந்தி ஒண்ணுதான் மிஸ்ஸிங், மத்த எல்லாமே நம்ம போட்டாச்சு. மெகந்தியும் போட்டுருக்கலாம் பேசாம.
இன்னும் போட்டிருந்தேன்னா அது அப்படியே காய்ச்சல் வந்து ஜர்றன்னு படுத்துருப்பேன். தொண்டை ஸ்ட்ரெப்சல்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். மூடிதான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் அப்படியே போக போக ஒன்னொன்னுத்தியா நான் காட்டிட்டே வரேன். இருந்தாலுமே பயமா தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல என்ன மழை பெஞ்சு என்ன டென்ஷன் ஆக போகுது அப்படிங்கறது வந்து கோபம் வரைகிறது தான். என்ன பண்ணி தொலைக்கிறது இல்ல, நேராவே போயிடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு என்ன டைம் ஆகுது, இங்கேயே 5:30 ஆயிடுச்சு. நான் 6:20 உள்ளே இருக்கணும். போயிடுவியாப்பா அதுக்குள்ள? 6 மணிக்கே போயிடலாம். நம்ம கரெக்டாக இருக்கும். நீ உள்ளே போயிட்டு இது பண்ணிட்டேன்ல, வெப் செக்இன் பண்ணியாச்சுல. சரி, அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது, வயிறெல்லாம் கலக்கதான் செய்யுது. ஒரு மாதிரி பீதியா இருக்குது. ஐடி ப்ரூஃப் வச்சிருக்க எல்லாத்தையும் வச்சுட்டேன். எவ்வளவு பாசமா டீ எல்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்புற. டீ எல்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்புற. டாக் இருக்குல்ல, டாக் அது என்னதான் நம்ம ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு இது பண்ணாலும் வாலாட்டின்னு தெருக்கு தான் போகுமாமா. அந்த கணக்கு தான் உந்து. நம்ம ரீச் ஆயாச்சு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உன் ஃப்ளைட்டு கண்ணுக்கு தெரியுதா என்ன எதுன்றது நீ உள்ள போய் பார்த்துக்கோ. ஆமா ஓகே. நீங்க போறதுக்கே நான் பேசுறேன். நான் போறதா இருந்தா சென்னையும் மூழ்கி இருக்கும். எனக்கே பர்மிஷன் கிடையாது. கூட ஓட்டுமா? உனக்கு பர்மிஷன் ஆக்சுவலி கிடையாது தான். இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சரி ஓகே அக்செப்டபிள். அதுக்கு இல்லைன்னா அக்செப்டபிள் இல்லை. சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பார்த்து டிராவல் பண்ணு. நான் சொன்னதா இல்லை, நான் சொன்னதை ஸ்டார்டிங்லேயே மதிக்கல. ஆனால் ஒன்று அதில் மட்டும் கிளியராக இருப்பேன். ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டைம் ஆகுது. எங்கே உன்னோட ப்ரூஃப்லாம் எடுத்துக்கோ. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்கு? புரியுதா? புரியல. நான் சொன்ன வேலையில நீங்க செஞ்சு வச்சிருக்கணும். நீ முதல்ல போய் செய்ய, நாங்க என்னமோ பண்ணிப்போம். நான் சொல்ல வந்தேன், டாடி முந்திட்டாரு. நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம். உனக்கு என்ன வந்தது? நாங்க சொன்னதை நீ ஃபாலோ பண்ணு ஒழுங்கா. அங்க ஆமா, நானும் சாப்பிட்டா உன்னை அனுப்பிச்சு விடலான்னு பாக்குறேன். நீ என்ன ஹார்ட் ஆக்கிட்டு இருக்கிற. நின்னு பாய் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து எல்லாத்தையும் செக்கிங் எல்லாம் முடிஞ்சு அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன். அப்படியே கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான். அந்த கடைங்க ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. பட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. அந்த 1/2 hour டைமுக்குள்ளே வந்துட்டு நம்ம பார்க்கணும். அங்கே பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்திருக்காரு. அவர் பேர் மறந்துட்டேன், என்ன பேருன்னு தெரில. அதாவது பாகியாருக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருப்பார்ல, அவர் இருக்கார் ரஞ்சித். அவர் பேர் ரஞ்சித், ஆனால் சினிமாலெலாம் நடிச்சிருக்காரு. அவர் இருக்கார். திஸ் ஃப்ளைட்டில் இங்கே நின்று இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு வரிசையாக. நம்ம அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். நின்று போய்கிட்டே இருக்கோம். அப்படி செம்ம க்ரௌடாக இருக்குது. ஆனால் பட் மழைன்றாங்க. இங்கே ஒன்றும் தெரியவே இல்லை. மழை வந்தால் பெருவாடியே தெரியல. ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. நம்ம பேக் வேறு லக்கேஜில் போட்டு விட்டேன். காது வேறு செமையாக அடைச்சிக்கிச்சு. லக்கேஜை வேறு காணும். மழை இருக்குன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பட் மழை இல்லை. இப்படி தான் இருக்குது கோயம்புத்தூர் ஏர்போர்ட். எலிஃபேண்ட், அந்த எலிஃபேண்ட் நான் பார்த்துருக்கேன். அந்த எலிஃபேண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்குறாங்க. பட் நம்ம பேக் இன்னும் காண எங்கேனே தெரில. இவ்வளோ ஸ்லோவாக அமைச்சுன்னுக்குறாங்க பேகை. வந்துச்சு பேகை. வாடி, நம்ம பேக் எடுத்துகிட்டு வெளில போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. தங்கச்சி வீட்டுக்கார பையன்லாம். ஹாய் எல்லாம் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க. ஹாய் விபிஷ்ணா.
ನಿಮ್ಮ ಊರ್ಲಿ ಆಂಧ್ರ ಸ್ಪೆಷಲ್ ಹರಿಭವನ್ ಹೋಟೆಲ್ ಉಣ್ಣು ಬೇಕಂತ ಹೇಳಿ ಬಂದಾವಣಿ ಬಿರಿಯಾನಿ 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 ಎಲ್ಲಾನೇ ಟೇಸ್ಟ್ ಆಗಿರೋದಿಲ್ಲ சூப்பரா மாடேவர ஹோட்டல் நோடாக்கே சரி அதெல்லாம் செமையா இருந்து பாக்கிறதுக்கு ஓடு ஏங்க அதே மேலி கோயம்புத்தூர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு வந்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது எவ்வளோ ஹரிபவன் ஹோட்டல் ஹரிபவன் இல்லை நோடாக்கா ஏங்க ஆம்பியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பராக ரெஸ்ட் ரூம் தமிழ்ல சொல்லு ரெஸ்ட் ரூம் அவ்வளோ அழகா இருக்குது கோயம்புத்தூர் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு நான் போய் 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் இருந்த வேற இப்போ இருக்கிற கோயம்புத்தூர் வேற எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின் காஃப் இருக்கிறதுனால ஆட்டுக்கால் சூப்பு செம்ம டேஸ்டாக இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூர் தண்ணி வேற இல்லை சிறுவாணி தண்ணியில் டேஸ்ட்டு சமைக்கிறது வந்து பெரிய விஷயம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சென்னையில் சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கோயம்புத்தூரில் வந்து 1 நாள் 2 நாள் சூப்பராக சாப்பிட்டு குண்டாயிட்டு போகணும்னு நினச்சா ஆமாம் ஏற்கனவே குண்டு இன்னும் எச்சா குண்டாக போகிறாங்க எங்கள் அக்கா ஆமாம் சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு உனக்கு ஸ்பைசி இல்லாதது எங்களுக்கெல்லாம் ஸ்பைசி இருக்கிற பிரியாணி உங்க ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் சொல்லு நீதான் கோயம்புத்தூர்காரனாச்சே பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணியா சீரக சம்பா பிரியாணி தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் ஆயிடுச்சு நைட்டு நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் 12:30 ஆயிடுச்சு அங்கே போய் பேசிட்டு இருந்துட்டு அங்கே இங்கே வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது 12:30 ஆயிடுச்சு டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தங்கச்சி கூட வந்து அம்மா வீட்டில் இறக்கி விட்டு போயிட்டா இப்போ திருப்பி நாங்கள் ரெடி ஆகி வந்து ரெடி ஆகிறதுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போகணும் அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கே போக போகிறோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம வந்துட்டீங்க இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே மேலே இருந்தாங்க அந்த வீடு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது கீழே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஏன்னா படியேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க கைஸ் எங்க ஊரு சந்தை சண்டே மார்க்கெட் இது ஃபுல்லாவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சண்டே மார்க்கெட் பார்த்துட்டு என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா பீகாக் வழியிலேயே மேயெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பீகாக் இங்க ஒரு பீகாக் இருக்கு இன்னைக்கு வந்து அதுதான் அவங்க பாட்டி வீடுல பாட்டி வீட்டுக்கு மேல ரூம் எடுக்கிறாங்க அதனால வந்துட்டு எங்க பூஜை போட போயிருக்காங்களா எல்லாரும் பூஜை போட்டாங்களா இல்லையா போட்டாங்க அப்புறம் இந்த அங்க பீகாக் இருக்குது கண்ணு தெரியுதான்னு தெரியல இந்த லாஸ்ட்ல பீகாக் இங்க கோழி மாதிரி பீகாக் மேயுதுடா உங்க வீட்டுல எப்படா கோழி மாதிரி பீகாக் மேயுது தான் நீங்க ஏன் அப்படி உங்க ஏரியால மட்டும் தெரியல ஏன்னா இங்கெல்லாம் தோட்டம் அங்கெல்லாம் வந்துட்டு இது தோட்டம் நாங்க போய் பீகாக் பாரு எப்படி இது ஆகுதுன்ட்டு வாங்க பாரு மயில் தொகை விரிச்சு நான் அழுது போறேன் ஐயோ எடுக்க முடியுமான்னு தெரியலையே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஐயோ அமைஞ்சிருச்சுடா அங்க வருது பாரு பீகாக் கோழி மாதிரி மேய்ஞ்சுனுக்குது கோழி மாதிரி மேய்ஞ்சுனுக்குது பீகாக்கு தான் சவுண்டு இந்த டேங்க் மேலலாம் உட்காரும் இவங்க வீட்டு வாசல்லையே அப்படியே மேய்ஞ்சுனே இருக்கும் பீகாக் இங்க ஒரு மேல உட்காந்துனதுக்கு இன்னொன்னு உள்ள போயிடுச்சு பாரு இவங்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க லிபிஷ்னா நீனு அதான் நான் ரெடி ஆயிட்டேன் நீனும் நிர்மிதாத்த ஓ அப்ப நாங்க 2 பேர் தானா அதான் நாங்க மட்டும் தான் அப்ப ரெடி ஆகணுமா ஐயோ நான் ட்ரெஸ் மட்டும் மாத்தினா போதும்